ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களும் அறிவிப்பேன். உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். எல்லாவற்றை காட்டிலும் ஜீவன் மேலானது. எத்தனை ஆபத்து காலத்தில் நம்ம ஜீவனை காத்து வந்திருக்கிற கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த ஜீவன் இருந்தால் போதும், மீதியான காரியங்களை நாம் பார்த்து கொள்ளலாம். திருடன் திருடும் அழிக்கும் கொல்லுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் உனக்கு ஜீவனளிக்கு அது பரிபூர்ணப்படந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியால் கர்த்தர் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஜீவிய நாளெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.